إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار، لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار، وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار، وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர், ஆருயிர் அண்ணல், நானிலத்து நாயகர், விண்ணகத்து வேந்தலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கைமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள், ஏவல்கள், இவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் இன்னொரு தடவை இஸ்லாமிய புதுவருடம் ஒன்றை அடையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அந்த வகையில் ஹிஜ்ரி 1446 இஸ்லாமிய புது வருடத்தை அடைந்து அந்த வருடத்தின் முஹர்ரம் என்ற முதல் மாதத்தின் இறுதி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அடைந்திருக்கும் இந்த இஸ்லாமிய புது வருடம் எமக்கும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் சுபீட்சமும் சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு வருடமாகவும்,
நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அடைந்த ஒரு வருடமாகவும், சமூகங்களுக்கிடையில் சகவாழ்வும் சமாதானமும் மலர்ந்த ஒரு வருடமாகவும், நாட்டில் நிலவும் அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் மறைந்த ஒரு வருடமாகவும், கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக சொந்த நாட்டிலேயே அகதிகளாகவும் அடிமைகளாகவும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கும் எமது பலஸ்தீன உடன்பிறப்புகளுக்கு சுதந்திர பலஸ்தீனம் பிறந்த ஒரு வருடமாகவும் அமைய பெற வேண்டும் என்ற துஆவோடும் வாழ்த்து செய்தியோடும் இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அடையும் ஒவ்வொரு இஸ்லாமிய புது வருடமும் மிக முக்கியமானதொரு செய்தியை, பாடத்தை எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால், முஸ்லிம்கள் இந்த உலகில் எந்த பிரதேசத்தில், எந்த நாட்டில், எந்த சமூக அமைப்புக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் கலாச்சார பாரம்பரியங்களிலும் மரபுரிமைகளிலும் தனித்துவம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை, வழிபாட்டு முறைகளை, அவர்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களை எந்த ஒரு கட்டத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக் கூடாது, அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமானது ஒரு பாடத்தை ஒவ்வொரு இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்பமும் ஒவ்வொரு வருடத்துடைய துவக்கமும் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், இஸ்லாத்துடைய வருகைக்கு முற்பட்ட ஜாஹிலியத்துடைய காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகைக்கு பின்னரும் நபி அவர்களுடைய ஹஜ்ரத் அபூபக்கருடைய கால பிரிவுகளிலும் வருடத்தை அடையாளப்படுத்துவதற்கான, வருடத்தை கணிப்பதற்கானது ஒரு முறை காணப்பட்டிருக்கவில்லை. ஒரு மாதத்துடைய பிறையின் வளர்ச்சியையும் தேய்வையும் அடிப்படையாக வைத்து இது முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் பிறை என்று ஒரு மாதத்துடைய நாட்களை அடையாளப்படுத்துவதற்காக பிறையின் வளர்ச்சியையும் தேய்வையும் அரேபியர்கள் பாவித்து வந்தார்கள். மாதத்தை கணக்கெடுப்பதற்காக முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்ற அரேபிய 12 மாதங்களையும் அடிப்படையாக வைத்திருந்தார்கள். ஆனாலும் இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலும் நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னரும் வருடத்தை கணிப்பதற்கான, அடையாளப்படுத்துவதற்கான எந்த ஒரு நாட்காட்டி முறையும் கலண்டர் முறையும் அரபு நாட்டிலே காணப்பட்டிருக்கவில்லை. அந்த நாடுகளில், பிரதேசங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்துத்தான் வருடத்தை கணக்கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் 4-5 வயதில் குர்ஆன் மதரசாவுக்கு செல்லும் பருவத்திலே படித்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யானை வருடத்திலே பிறந்தார்கள், யானை ஆண்டிலே பிறந்தார்கள். யானை நிகழ்வு என்பது நபி அவர்கள் பிறந்த வருடத்திலே காபாவை அழிக்க வேண்டும் என்பதற்காக யமன் பிரதேசத்தில் இருந்து அபரஹா என்ற ஒரு மன்னன் யானை படையோடு மக்காவை நோக்கி வந்தான். அந்த படை அழிக்கப்பட்டு போனது. இந்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்த வருடத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள். எனவே யானை ஆண்டிலே நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று பிறந்த வருடத்தை கணிப்பதற்கான யானை நிகழ்வை அரேபியர்கள் அடிப்படை அளவுகோலாக பயன்படுத்தினார்கள். இப்படியாக
ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய பாரதூரமான பயங்கரமான ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து வருடத்தை கணக்கிடக்கூடிய வழக்கம் அரேபியர்களிடத்தில் காணப்பட்டது. எங்களுடைய சமூகத்திலும் அந்த வழக்கம் இருக்கிறது. உதாரணமாக சொல்வோம், சுனாமி ஏற்பட்ட வருடத்திலே, சுனாமி ஏற்பட்ட 2 வருடங்களின் பின்னர், அதே போன்று கொரோனா ஏற்பட்ட அந்த வருடத்திலே இன்று மிக முக்கியமான நிகழ்வுகளை அளவுகோலாக வைத்து வருடத்தையும் காலத்தையும் கணிக்கக்கூடிய முறை எமது சமூகத்திலும் காணப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரும் பொழுது அவர்களுடைய கிலாபத்துடைய காலப்பிரிவில் அரேபிய தீபகற்பத்தையும் தாண்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் எல்லை கோடுகள் விரிவடைய ஆரம்பிக்கின்றன. ரோமானிய, பைசாந்திய, பாரசீக, சாசானிய சாம்ராஜ்யத்தின் எல்லை கோடுகளையும் தாண்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் எல்லை கோடுகள் விரிவடைய ஆரம்பிக்கிறது. இந்த காலப்பிரிவில் மிகப்பெரிய நிர்வாக நிலப்பரப்பை கொண்டிருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலப்பிரிவில் வருடத்தை கணக்கெடுப்பதற்கானதொரு முறை அறிமுகம் செய்வது காலத்தின் நிர்வாகத்தின் கட்டாய தேவையாகி போனது. இமாம் அபூ நுஐம் அல் ஃபதுல் இப்னு துகைன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கில் இருந்து கடிதம் எழுதுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, மதீனாவில் இருந்து 1000 கிலோமீட்டர்களை தாண்டி ஈராக் என்ற நாட்டுக்கு உங்களுடைய கடிதங்கள் வந்து சேருகின்றன. அதிலே நீங்கள் மாதத்தை குறிப்பிட்டிருப்பீர்கள். அந்த மாதம் இந்த வருடத்திற்குரிய ஷாபானா, சென்ற வருடத்துடைய ஷாபானா என்று மாதத்தை வருடத்தின் அடிப்படையில் தீர்மானிப்பது சிரமமாக இருக்கிறது. எனவே நாங்கள் காலத்தை வருடத்தை கணிப்பதற்கான ஒரு அடிப்படை அளவுகோலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் தங்களுடைய முஸ்னதிலும் பதிவு செய்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய சபைக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதிலே ஒரு உறுதி பத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் இன்னொருவருக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த கடனை கொடுக்க வேண்டிய மாதம் ஷாபான் மாதத்தில் இந்த மனிதர் என்னிடம் பெற்ற கடனை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அந்த உறுதி பத்திரத்திலே பதியப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் தடுமாறி போனார்கள். இந்த உறுதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஷாபான் இந்த வருடத்துடைய ஷாபானா, சென்ற வருடத்துடைய ஷாபானா, அடுத்த வருடத்துடைய ஷாபானா என்று எப்படி தீர்மானிப்பது? எனவே ஹஜ்ரத் உமர் சஹாபாக்களை ஒன்று கூட்டி, நாங்கள் நாட்களையும் மாதங்களையும் மட்டுமல்லாது வருடங்களையும் கணக்கெடுப்பதற்கானதொரு நியமமான முறையை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும், ஆலோசனைகளை கூறுங்கள் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், அர்ரிஹு பிதாரிஹி ரூம், ரோம பைசாந்திய சாம்ராஜ்யத்தில் உலக புகழ்பெற்ற அந்த சாம்ராஜ்யத்தில் பின்பற்றப்படக்கூடிய வருடத்தை கணக்கிடுவதற்கான வருடத்தை நாங்கள் எங்களுக்கும் பாவித்துக் கொள்ளலாம். இன்னும் சிலர் சொன்னார்கள், பாரசீக சாசானிய சாம்ராஜ்யத்தில் பின்பற்றக்கூடிய அந்த வருட முறையை நாங்கள் பின்பற்றலாம். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அடித்து சொல்லிவிட்டார்கள், இவைகளெல்லாம் அடுத்தவர்களுடைய நாகரிகம், அடுத்தவர்களுடைய கலாச்சாரம். இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் மட்டுமல்ல, வழிபாட்டு முறைகளில் மட்டுமல்ல, காலத்தை வருடத்தை கணிப்பதற்கான சாதாரண உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூட பிற நாகரிகங்களின் பக்கம் தேவை கண்டவர்களாக நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களுக்கான யூனிக்னஸ், எங்களுக்கான தனித்துவம் அனைத்திலும் பேணப்பட வேண்டும்.
எனவே நாங்கள் வருடத்தை கணக்கெடுப்பதற்காக இஸ்லாமிய வரலாற்றோடும் இஸ்லாமிய நாகரீகத்தோடும் நபியவர்களுடைய தியாகம் நிறைந்த அந்த வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் வருடத்தை கணக்கிடுவதற்கான முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள். இன்னல் ஹிஜ்ரா ஹியல்லதி ஃபர்ரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில். இந்த உலகில் இஸ்லாம் வாழ்வதா சாவதா என்ற கேள்விக்கு ஆணித்தரமாக பதில் சொன்ன நிகழ்வு ஹிஜ்ரத்துடைய பயணம். எனவே நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி மேற்கொண்ட ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் அடிப்படையிலேதான் நாங்கள் வருடத்தை கணிக்க வேண்டும் என்ற ஒரு முறையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு மார்க்க விவகாரங்களில் மட்டுமல்லாது உலக விவகாரங்களிலும் கூட முஸ்லிம்கள் தங்களுக்கான தனித்துவத்தை பேண வேண்டும் என்ற இந்த படிப்பினையை நபி அவர்களுடைய தர்பியாவில் இருந்து நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். கானல் முஸ்லிமூன் ஹீன கதிமுல் மதீனா யதஹய்யனூன ஸலவாத் வலைஸ யுனாதி பிஹா அஹதுன். முஸ்லிம்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நாட்களில் ஜமாத் தொழுகைக்காக மக்களை ஒன்று கூட்டுவதற்கான ஒரு முறை காணப்பட்டிருக்கவில்லை. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகை நேரத்தை அவராகவே கணக்கிட்டு அவராகவே தீர்மானித்து சூரியனின் ஓட்டத்தின் அடிப்படையில் நிழலை அடிப்படையாக வைத்து நேரத்தை கணித்து ஒவ்வொரு தொழுகைக்கும் சமூகம் அளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நாட்களில் முஸ்லிம்களிடத்திலே காணப்பட்டது. இதனால் நடந்த பிரச்சனை என்னவென்றால், ஒரு சில சஹாபாக்கள் அவசரமாக பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள், ஒரு சிலர் தாமதமாக வந்து விடுகிறார்கள், இன்னும் சிலர் நேரத்தை கணக்கெடுப்பதற்கு கூட மறந்து விடுகிறார்கள். எனவே ஃபதகல்லமு யௌமன் ஃபீ தாலிக் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் நபி அவர்களோடு இந்த விடயத்தை பற்றி கலந்துரையாடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், தொழுகை நேரத்தை அறிவிப்பதற்கான நியமமான ஒரு முறை இல்லாமையினால் உரிய நேரத்திற்கு தொழுகைக்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. இதிலே பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். எங்களுக்கென்ற ஒரு முறை அறிமுகம் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இத்தஹிது நாகூசன் மிஸ்ல நாகூசின் நஸாரா. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டுக்கு அழைப்பதற்காக, தேவாலயத்திற்கு அழைப்பதற்காக மணியோசையை பயன்படுத்தி மக்களை அழைக்கிறார்கள். இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தினால் என்ன? நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். சொன்னார்கள், ஜாக்கலின் நஸாரா, அது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், அது அவர்களுடைய பண்பாடு. மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் மட்டுமல்ல, வழிபாட்டு முறைகளில் மட்டுமல்ல, வழிபாட்டுக்கு அழைப்பதற்கான முறையிலும் கூட பிற மத கலாச்சாரங்களில், பிற மத பண்பாடுகளில் நாங்கள் தங்கியிருக்க கூடாது. எங்களுக்கென்ற தனித்துவமானது ஒரு முறை அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்பதில் நபி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தஹிது கர்னன் மிஸ்ல கர்னில் யஹூத். யூதர்கள் பயன்படுத்தும் குழலோசையை பயன்படுத்தலாமே. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜாக்கலின் யஹூத், அது யூதர்களுடைய கலாச்சாரம். இன்னும் சிலர் சொன்னார்கள், தொழுகை நேரம் வந்ததோடு ஒரு நெருப்பை மூட்டி எழும்பும் புகையின் மூலம் தொழுகை நேரத்தை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜாக்கலில் மஜூஸ், வழிபாட்டோடு நெருப்பை தொடர்பு படுத்துவது மஜூசிகளுடைய பண்பாடு, அதுவும் எங்களுக்கு வேண்டாம். இறுதியாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவலா தபஅதுன ரஜுலை யுனாதி பிஸ்ஸலா. தன்னுடைய வார்த்தையின் மூலம்,
தன்னுடைய குரலின் மூலம் மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்கான ஒரு அழைப்பாளரை நியமித்தால் என்ன என்ற ஆலோசனையை சொன்னதோடு நபி அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். சொன்னார்கள், யா பிலால் கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலால் எழுந்து சென்று உங்களது வார்த்தைகளை பயன்படுத்தி, அல்லாஹுடைய திக்ரோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை தொழுகைக்கு அழையுங்கள் என்று ஹதரத் பிலால் அவர்களை நபி அவர்கள் நியமித்தார்கள். அன்று ஆரம்பித்த அதானுடைய முறை 1400 வருடங்களையும் தாண்டி இன்று உலகின் எண் திசைகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நபி அவர்களுடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டின் மூலம் ஹதரத் உமர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், முஸ்லிம்கள் தங்களது அனைத்து விவகாரங்களிலும் மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், வழிபாட்டு முறைகள், கலாச்சார பாரம்பரியங்கள், மரபுரிமைகள் அனைத்திலும் அவர்களுக்கென்ற யூனிக்னஸ், அந்த தனித்துவத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு சமயத்தின், இன்னொரு சமூகத்தின், இனத்தின் நாகரீகத்திலோ அவர்களது பண்பாட்டிலோ தங்கியிருக்கும் அளவுக்கு இந்த மார்க்கம் ஒன்றும் இழிவான கேவலமானது ஒரு மார்க்கம் அல்ல என்ற அடிப்படையை நபி அவர்களும் சஹாபாக்களும் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தனித்துவத்தை நாம் பேண வேண்டும் என்ற விவகாரம் சமூகத்திலே ஏன் ஆணித்தரமாக சொல்லப்பட வேண்டும்? இன்று எமது நாட்டை எடுத்துக்கொண்டால், எமது முஸ்லிம் சமூகம் 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்கள், நாங்கள் இந்த நாட்டுக்கு நாணயமானவர்கள், பிற சமூகத்தவர்களோடு சமயத்தவர்களோடு நல்லிணக்கத்தை பேணி வாழக்கூடியவர்கள் என்ற சகவாழ்வை நிரூபிக்க வேண்டிய தேவை முஸ்லிம்களுக்கு அவசியமாகி போனது. இந்த சகவாழ்வை, நல்லிணக்கத்தை, முஸ்லிம்களுடைய நாகரீகமான சமூக வாழ்க்கையை பெரும்பான்மை சமூகத்தினருக்கு எடுத்து காட்ட வேண்டிய கட்டாயம் 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த நாட்டில் ஏற்பட்டது. 2019ஆம் ஆண்டின் பின்னர் அந்த கட்டாயம், அந்த தேவை பன்மடங்காக அதிகரித்து போனது. எனவே இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் அவதானிக்க முடியும், சகவாழ்வு என்ற பெயரில், மத நல்லிணக்கம் என்ற பெயரில் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளை தகர்த்தெறிந்து கொண்டு, இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு மாற்றமாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத, அங்கீகரிக்காத, அனுமதிக்காத அந்நியர்களுடைய, பிற மதத்தவர்களுடைய வழிபாட்டு முறைகளிலும் கூட முஸ்லிம்கள் தங்களது நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் காட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டுடைய இறையாண்மையையும் சிவில் சட்டங்களையும் அரசியல் அமைப்பு வழிகாட்டல்களையும் முஸ்லிம் சமூகம் பேணி நடக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் பேணி நடந்திருக்கக்கூடியவர்கள். இந்த நாட்டில் இருக்கும் ஏனைய சமயத்தவர்களோடும் ஏனைய இனத்தவர்களோடும் வரலாறு நெடுகிலும் சகவாழ்வையும் நல்லிணக்கத்தையும் பேணி நடந்து வந்தவர்கள். ஆனாலும் அந்த சகவாழ்வு என்பது, நல்லிணக்கம் என்பது இஸ்லாம் வரைந்திருக்கும் கோடுகளுக்குள்ளே அமைந்திருக்க வேண்டும். இஸ்லாம் எமக்கு வலியுறுத்தி சொல்லும் ஏகத்துவ கொள்கையிலும் வழிபாட்டு முறைகளிலும் முஸ்லிம்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நாட்டின் பல பகுதிகளில் அவதானிக்க முடியும், பிற மதத்தவர்களுடைய, பெரும்பாலும் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தினராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் வழிபாடுகளிலும் கூட, அவர்களது மத ஆராதனைகளிலும் கூட முஸ்லிம்கள் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வ கோளாறின் அடிப்படையில் அவைகளிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை முஸ்லிம் சமூகத்திலே காண முடிகிறது.
இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத, அனுமதிக்காத ஒரு முறை என்பதில் நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வழிகாட்டலையும் எமக்கு தந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய காலத்தில் இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை, மார்க்கத்துடைய வேகமான பரவலை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான முயற்சிகளை குறைஷிகள் மேற்கொண்டார்கள். வன்முறையை பயன்படுத்தி, தாக்குதல்களை பயன்படுத்தி, பல வகையான அச்சுறுத்தல்களையும் அழுத்தங்களையும் பயன்படுத்தி முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்தையும் வளர்ச்சியையும் தடுக்க பார்த்தார்கள். எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. இறுதியாக குறைஷிகள் நபி அவர்களோடு பேரம் பேச ஆரம்பித்தார்கள், டீல் பேச ஆரம்பித்தார்கள். வந்து சொன்னார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உலகில் என்ன வேண்டும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மண், பொன், பெண், எது வேண்டும்? நீங்கள் விரும்பும் ஒன்றை சொல்லுங்கள். அனைத்தும் வேண்டும் என்றாலும் அனைத்திலும் இந்த உலகின் மிக பெரும் மனிதராக நாங்கள் உங்களை மாற்றுவோம். ஆனால் உங்களது இந்த பணியை விட்டுவிட வேண்டும். இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் இந்த பிரச்சார பணியை விட்டுவிட வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி அலா அன் அத்ருக ஹாதல் அம்ர மா தரக்துஹு. செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நபியே நாயகமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள், மார்க்க விவகாரங்களில் பேரம் பேசல் என்பது கிடையாது. மார்க்கத்தை நான் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த உறுதியான நிலைப்பாட்டை கண்ட அந்த குறைஷிகள் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இன்னொரு டீல் செய்து கொள்ளலாம், இன்னொரு வகையான பேரத்தை பேசிக் கொள்ளலாம். என்னவென்றால், தஅபுது ஆலிஹதனா ஸனதன் வ நஅபுது இலாஹக ஸனதன் உக்ரா. ஒரு வருடம் நாங்கள் அனைவருமாக இணைந்து உங்களது இறைவனை வழிபடுவோம். அடுத்த வருடம் நாங்கள் அனைவருமாக இணைந்து எங்களது தெய்வங்களை வழிபடலாமே. இதனால் எங்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஏற்படும், சகவாழ்வு ஏற்படும், நல்லிணக்கம் ஏற்படும். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு வருடம் ஏகத்துவம், மறு வருடம் பன்மைத்துவம். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு இதற்கான பதிலை தருவான். அல்லாஹ் உடனடியாக சூரத்துல் காஃபிரூனை இறக்குகிறான். நபி நீங்கள் கூறுங்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஏ காபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் நினைக்கும் இந்த மதத்தின் வழிபாட்டு முறைகளில், மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சமரசம் என்பது கிடையாது, மதத்தில் நல்லிணக்கம் என்பது கிடையாது. மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை வழிகாட்டல். நீங்கள் சொல்லும் இந்த அடிப்படையில், இந்த சமரசத்தின் அடிப்படையில் என்னுடைய இறைவனை நீங்கள் வணங்கவும் வேண்டாம். வலா அன்தும் ஆபிதூன, நீங்கள் என்னுடைய இறைவனை கூட இதன் அடிப்படையில் பின்பற்ற வேண்டாம். என்னுடைய மார்க்கம் என்பது தெளிவானது, உறுதியானது. அதிலே மத நல்லிணக்கம் என்பது, மத விவகாரங்களில் சமரசம் என்பது கிடையாது என்ற அடிப்படையை குர்ஆனின் மூலம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த வழிகாட்டல் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும், முஸ்லிம்கள் ஆட்சியை, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் நாடுகளில் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடுகளிலும் கூட இந்த அடிப்படையை பின்பற்ற வேண்டும் என்று நபி அவர்களுடைய வாழ்வியல் எமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது.
மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் முஸ்லிம்கள் குறைஷிகளுடைய தரப்பில் இருந்து பல வகையான அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்தார்கள். எனவே நீங்கள் மக்காவில் இருந்து ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளலாம் என்று முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். சஹாபாக்களின் ஒரு கூட்டத்தினர் மக்காவை துறந்து ஹபஷாவிலே போய் குடியேறினார்கள். ஹபஷா என்பது கிறிஸ்தவர்களினால் ஆட்சி செய்யப்படும் ஒரு தேசம். அஸ்ஹமா இப்னு அபுஜர் அன்-நஜாஷி என்ற கிறிஸ்தவ மன்னன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த நாட்டிலே முஸ்லிம்கள் குடியேறினார்கள். அந்த நாட்டில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்களை திரும்ப மக்காவுக்கு அழைத்து வந்து கொடுமைப்படுத்த வேண்டும். எங்களுடைய நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற முஸ்லிம்கள் இன்னொரு தேசத்திலே சந்தோஷமாக வாழ்வதா? இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை நாங்கள் திரும்ப அழைத்து வந்து எமது பூர்வீக மார்க்கத்தின் பக்கம் அவர்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்காக கொடுமைப்படுத்தவும் தயங்க மாட்டோம் என்ற அடிப்படையில் குறைஷிகள் 2 தூதுவர்களை ஹபஷாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே மன்னனோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. 2 தூதுவர்களும் முஸ்லிம்களை மாட்ட வைப்பதற்காக, முஸ்லிம்களை சிக்க வைப்பதற்காக ஒரு தந்திரத்தை கையாள்கிறார்கள். அந்த மன்னிடத்திலே சொன்னார்கள், ஏ மன்னா, உங்களுடைய நாட்டில் குடியேறி இருக்கும் இந்த குழப்பக்கார வாலிபர்கள் எங்களுடைய ஊரையும் குழப்பிவிட்டு உங்களுடைய நாட்டுக்கும் வந்து உங்களுடைய மதத்தையும் குழப்ப பார்க்கிறார்கள். அவர்களை அழைத்து நீங்கள் கடவுளாக நினைக்கும், இறைவனாக நினைத்து வணங்கி வழிபடும் ஈசாவை பற்றி அவர்களிடத்தில் விசாரித்து பாருங்கள். அவர்கள் படு கேவலமாக சொல்வார்கள், கேவலமாக பேசுவார்கள். இந்த தூதுவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கையும் முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விடயத்தில் வேறுபட்டது என்பது இவர்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரித்துவ கொள்கையையும், இறைவன் ஈசாவின் வடிவத்தில் உலகத்திலே மனிதர்களின் பாவ கரைகளை அழிப்பதற்காக மனித உருவில், ஈசாவின் உருவில் இறைவன் பிறந்திருக்கிறான் என்ற அவதார கொள்கையையும் அடிப்படையாக கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். முஸ்லிம்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மன்னன் முஸ்லிம்களை அழைத்து விசாரிக்கிறார். ஈசாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முஸ்லிம்களுக்கு ஒரு இக்கட்டான நிலையாகி போனது, தர்ம சங்கடமானது ஒரு நிலைமை. மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட அகதிகளான எங்களுக்கு அடைக்கலம் தந்து ஆதரவளித்து அரவணைத்த இந்த மன்னனுக்கு செஞ்சோற்று கடனுக்காக சன்மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளை விட்டு கொடுப்பதா, அல்லது என்னதான் நடந்தாலும் மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையில் உறுதியாக நிற்பதா என்ற ஒரு போராட்டம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த மன்னன், இந்த அரசு, இந்த நாடு என்னதான் எமக்கு செய்திருந்தாலும் செஞ்சோற்று கடனுக்காகவெல்லாம் சன்மார்க்கத்தின் கோட்பாடுகளை விட்டு கொடுக்க முடியாது. சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுடைய இறை வேதமும் இறை தூதரும் ஈசாவை பற்றி என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அதிலேதான் நாம் உறுதியாக இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறது? சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னஹு அப்துல்லாஹி, அவர் இறைவனின் அவதாரம் அல்ல, இறைவனின் குமாரன் அல்ல, இறைவனின் அடிமையாக இருக்கிறார். வரசூலுஹு, இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு இறை தூதராகவும் ஈசா இருக்கிறார். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியம் என்ற ஒரு பத்தினியின் வயிற்றில் தன்னுடைய அற்புத ஆற்றலின் மூலம் இந்த ஈசாவை அல்லாஹ் கருவாக வளர்த்து குழந்தையாக பிறகு அந்த ஈசாவை பிறக்க வைத்திருக்கிறான்.
என்றுதான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய மத நம்பிக்கை. அந்த நேரத்திலே அந்நஜாஷி என்ற மன்னன் சொன்னான், ஒரு குச்சியை கையில் எடுத்து சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தாரோ அதற்கும் உங்களுடைய இறைவேதமும் இறை தூதரும் சொல்லியிருக்கும் ஏகத்துவத்திற்கும் இடையில் இந்த குச்சி அளவு கூட வேறுபாடு கிடையாது என்பதனை அந்த மன்னனும் ஏற்றுக்கொண்டான். அந்த மன்னன் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த மன்னன் மரணித்த பொழுது நபி அவர்கள் மதீனாவில் இருந்து மறைமுகமான காயிபான ஜனாசா தொழுகையையும் கூட அந்த மன்னனுக்காக நிறைவேற்றினார்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு இஸ்லாமிய புது வருடத்தின் துவக்கத்திலும் இந்த பாடத்தை நாம் மீட்டி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புது வருடமும் எமக்கு சொல்லும் இந்த படிப்பினையை நாங்கள் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அந்த நாட்டின் இறையாண்மையையும் அந்த நாட்டில் இருக்கும் பிற சமயத்தவர்களோடு ஏனைய மக்களோடு இனத்தவர்களோடு நல்லுறவையும் சகவாழ்வையும் பேணி நடக்கும் அதே நேரம் மார்க்கத்தின் கொள்கைகளில் அடிப்படை விடயங்களில் வழிபாட்டு முறைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கும் இந்த அடிப்படை வழிகாட்டல்களை இஸ்லாமிய புது வருடம் எமக்கு தரும் இந்த பாடத்தை எமது உள்ளங்களில் ஆழமாக பதிந்தவர்களாக என்றென்றும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடக்கூடியவர்களாகவும் நபி அவர்களுடைய சுன்னாவை மாத்திரம் பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் நாம் அனைவரும் மாறுவோமாக. அதற்கான நல்ல ஈமானையும் உறுதியையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين. اما بعد فيا ايها الناس اوصيكم بنفسي اولا بتقوى الله واعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.